அம்மா, இதுல மோப்பம் பிடிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அதான் உங்க மேல சந்தேகமா இருக்குன்னு லட்சுமி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாலே. நீங்க சொன்ன அந்த மகதி இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. நான் இப்போ என் புருஷனை பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சார். பண்றதுல நீ பண்ணிட்டு நான் பண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுக்கறேன். லட்சுமியை கொலை பண்றதுக்கு எதுக்கு ஆளான் பண்ண? என்ன நீ புது கதை சொல்ற? புது கதை இல்ல, நடந்த கதையை சொல்றேன். சக்தியும் லக்ஷ்மியும் சந்தோஷமா வாழறதுக்கு நான் ரிஷியை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னும் அந்த பேய் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாம இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேனே. இனிமே என்ன எந்தெந்த பிளான வச்சு அடிக்க போகுதோ தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, உள்ள போகவும் பயமா இருக்கே. இவ்வளவு பெரிய வீடு இருந்து இப்படி வெளியில நிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் இந்த சக்தியோட கூட்டணி வச்சதுனால வந்தது. இவனை வேற ஆளை காணோம். போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இவனுக்கு மட்டும் அங்க என்ன வேலை இருக்குன்னே தெரியலையே. ஐயோ, என்ன புலம்ப விட்டுட்டு போயிட்டானே. என்ன போன எடுக்க மாட்டேங்கிறா. அந்த லட்சுமியை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. சரியான பைத்தியக்காரன். சொல்லுங்க தம்பி. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, நான் வீட்டுக்குள்ள போகாம இப்படி வீதியில நிக்கிற உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு. எதுக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஏமா வரானான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன உளறீங்க? தம்பி, நான் பேசுறது உங்களுக்கு உளற மாதிரி தான் இருக்கும். வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்களே ஒரு வளர்ப்பு குட்டி சாத்தான். அது பண்ண வேலை என்ன தெரியுமா? யாரு? யாழினியா? வேற யார சொல்லுவேன், அவ்வளவுதான். அந்த பேயி அவளை விட்டு இன்னும் போகல சக்தி. இன்னும் அவகிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சக்தி? அவளை சும்மா கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்த. திடீர்னு அவ பேயா மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டா தம்பி. வீட்டுக்குள்ள போகவே எனக்கு பயமா இருக்கு. அதான் அந்த சாமியார் எனக்கு மந்திரிச்ச தாயத்தை கட்டி விட்டார்ல. அவன் நம்ம கிட்ட இருந்து காசை பறிக்க இவ்வளவு நாளா ஏமாத்திருக்கான் தம்பி. தம்பி, நீங்களும் வீட்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் தாக்கி அடிக்கும். என்னால இருக்க முடியாம தான் நான் வெளியில வந்து நிக்கிறேன். கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் தான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும்? அவங்க ஆத்திர அவசரத்துக்கு வெளியில போனா நானுமா கூட போக முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி. உள்ள போனா எனக்கு சாவு நிச்சயம். இது பாருங்க, பயப்படாதீங்க. அவரை விட பெரிய சாமியாரை கண்டுபிடிச்சு அந்த ஆவிய ஒரு வழி பண்றேன். தம்பி, நானும் வரேன் தம்பி. இல்ல அத்தை, வேணாம் அத்தை. நான் எங்க போறேன், எவ்வளவு தூரம் போறேன்னு தெரியாது. அவ்வளவு தூரம் எல்லாம் உங்களை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போக முடியாது. ஏன் தம்பி, என்ன கலட்டி விடுறதுக்கு நீங்க இல்லாத காரணமெல்லாம் சொல்றீங்களா? சரி, நீங்க போயிட்டு வாங்க. நான் எப்படியாவது இருந்து சமாளிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். தம்பி. சொல்லுங்க. கேக்க மறந்துட்டேன். அந்த ரிஷி எப்படி இருக்கறா? இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தாங்காது, போயிடுவான்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த ஆவியை சேர்த்து சமாளிக்கணுமா? ஏன் அத்தை, ஊர்ல சாகிறதெல்லாம் ஆவியா மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவாங்க? இல்ல, சாவுல நமக்கும் பங்கு இருந்தா வரத்தானே செய்யும். இத பாருங்க, அவன் சாவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. போற போக்கு பார்த்தா என்ன நீங்களே புடிச்சு குத்துருவீங்க போல இருக்க. இத பாருங்க, நான் போறதா இருந்தா உங்களையும் கோத்து விட்டுட்டு தான் போவேன். நான் சும்மா போக மாட்டேன். என்ன தம்பி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம், உங்களை போய் நான் போட்டு கொடுப்பனா? அது சரி, வைக்கிறேன். புலிவால புடிச்ச கதையாயிடுச்சு என் கதை. முதல்ல வீட்டுக்கு போறதை விட அந்த சாமியாரை மீட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, எத்தனை நேரத்துக்கு தான் இப்படி வீதியிலேயே நிக்க முடியும்?
போவோம். ஆனா இங்க பேய ஓட்டுறதுக்கு யாரோ இருக்காங்களாமே. இங்கதான் இருந்தாரு, இப்ப அந்தாண்ட தெருவு போயிட்டாரு. போய் அங்க கேட்டு பாருங்க. சரிண்ணே, தேங்க்ஸ். சார், இங்க பேய ஓட்டுற பாய் பக்கத்து சொந்து தான். இந்த பக்கமா? ஆமா. அம்மா, யாரு? இங்க பேய் ஓட்டுற பாய் இருக்காராமா? இங்கதான். இங்கதானா? ஆமா. பாய், வணக்கம் பாய். என்ன விஷயம்? எங்க வீட்டுல குழந்தை உடம்புல வந்து ஆவி பூந்துருச்சு. அதை விரட்டணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. இல்ல பாய், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். வீட்டுல மன நிம்மதி இல்லாம இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இப்ப பண்றது இல்லப்பா. ப்ளீஸ் பாய், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றதுக்கு காத்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் பார்த்தேன்னா அவர் கண்டிப்பா உனக்கு இது பண்ணுவாரு. ஓகே பாய், ரொம்ப நன்றி பாய். நான் வரேன். தூங்குடா, தூங்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். உன்னை அழிக்கிறதுக்கு தான் உன் பெட்டு பக்கத்துல எனக்கு ஒரு பெட்டு வாங்கியிருக்கேன். அந்த மாஸ்க நான் புடுங்கிட்டேன்னா நீ ஸ்ட்ரெயிட்டா எமலோகம் தாண்டா. இவன் எதுக்கு எந்திரிச்சான்னு தெரியலையே. நம்மள பார்த்து தொலைச்சா வம்பா போயிடும். நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா
அந்த லக்ஷ்மி தூங்க கூட மாட்டா. என்ன இவ வேற எந்திரிச்சிட்டாளே. டாக்டர் இப்ப எப்படி இருக்காரு? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, கூட இருந்து சரி பாத்துக்கோமா. ஓகே டாக்டர். வாமா. இவ என்ன சொந்த புருஷனுக்கு பணிவிட செய்யற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயோ. இந்நேரம் மாத்து ரிஷி கதையை முடிச்சிருப்பா. டேய் ரிஷி, தேவையில்லாம என் லைஃப்ல வந்து உனக்கு லைஃபே இல்லாம பண்ணிக்கிட்டியடா. சரி பாப்போம். ரித்திகா குட்டி, நம்ம போய் கை கால் முகம் அலம்பிட்டு வந்துடலாமா? வா போலாம். செத்துட்டான்னு நினைச்சு வந்தா உயிரோட இருக்கான். மகத்தி என்னமோ வீரவசனம் எல்லாம் பேசுறான். எல்லாம் பேச்சுதான். உட்காரியா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? என்னமோ இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்த. அவன் செத்துருப்பான்னு சந்தோஷமா வந்தா அவன் அப்படியே இருக்கான். ரொம்ப கோவப்படாத. உன்னை விட நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். இது பார், சொன்ன மாதிரி பெட்டை மாத்திட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நேத்து ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன? நீ வீட்ல ஏசி போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க. என்ன ஆச்சு? ஏன் அவனை சாகடிக்கல? அந்த லக்ஷ்மி எங்க விட்டா? எனக்கு போட்டியா தூங்காம அவ முழிச்சிட்டே இருந்தா. அவ புருஷன் என்னவோ சாவ கிடக்குற மாதிரி கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கா. பத்தாததுக்கு நான் பெத்த குட்டி சாத்தா. அப்புறம் அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை டாக்டர் நர்ஸ் என்ன அவங்க நெருங்கவே விடல. சரி, 1 மணி நேரம் கேப் இருந்துச்சுல,
அந்த கேப்ப தான் அந்த சனியை ஃபில் பண்ணிடுச்சே. சரி இப்ப என்ன பண்றது? அந்த 2 பேரும் இங்க இருந்து போனாதான் அவன் கதையை என்னால முடிக்க முடியும். சரி எப்படி போவாங்க? ஆமா, எல்லாத்தையும் என்னையே கேளு. அப்புறம் நீ எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ரிஷியை கொன்னுட்டு லக்ஷ்மியை தட்டிட்டு போறது மட்டும் தான் உன் வேலைன்னு நினைக்காத. இதுல நீயும் கொஞ்சம் உழைக்கணும். இது பார், நானும் இதுல உழைச்சிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் உழைக்கிறேன் பாரு, அதுக்கு பேர் தான் உழைப்பு. ரிஷி ஆளை வச்சு கொல்ல பார்த்தேன், அதுல அவன் தப்பிச்சிட்டான். உடனே நான் என் காலை உடைச்சுக்கிட்டு அட்மிட் ஆகி அவனை கொல்ல அவன் ரூம்லயே வந்து தங்கினேன். தங்கி அவனை கொல்ல ட்ரை பண்ணேன். இதுக்கு பேர் தான் உழைப்பு. சரி, இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஸ்டே பண்றேன். நீ வந்து அவனை கொன்னுடு. நான் இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு தாண்டி குதிச்சு வந்து கொல்றதுக்கு நீ அங்கதானே இருக்க. நீயே அவன் கதையை முடிச்சிடு. அடடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஒரு சாமியாரை பார்க்க வேண்டியிருக்கு. இத நாளைக்கு வச்சுக்கலாமே. இங்க பார், அந்த ரிஷி கதையை முடிச்சிட்டு நீ சாமியார்னா பாரு, இல்ல மாமியார்னா போய் பாரு. ஆனா கிடைச்ச வாய்ப்பை மட்டும் நழுவ விடாத. சரி, இன்னைக்கே முடிச்சிடுறேன். வரேன். போதுமா? வா சக்தி. அனி, என்ன காலையிலேயே வந்துட்ட? இல்ல ரிஷியை அட்மிட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்க. ரித்திகாவும் பாவம். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல வேண்டாம். எதுக்கு சக்தி உனக்கு இதுல கஷ்டம்? என்ன இருக்கு? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல சக்தி, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ நான் பாத்துக்கிறேங்கறல. சரி, நீங்க பத்திரமா போங்க. பாத்துக்கோ. இப்படி கொடுங்க. சக்தி பத்திரமா பாத்துக்கோன்னு. வா. உன் கதை என் கையில தான் முடியணும்னு இருக்கும்போது என்ன பண்றது? இன்னைக்கு முடிச்சிடுறேன். என்ன? இதோ வரேன்னு போனான். இது வரைக்கும் காணோம். ராத்திரியும் வரல, விடிஞ்சு இவ்வளவு நேரமா ஆக போகுது, இப்பவும் காணோம். எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. வீட்டுக்குள்ள போறதுக்கும் பயமா இருக்கு. இந்த காயம் ஆறதுக்குள்ள அடுத்த காயம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. பெரிய மந்திரவாதிய பார்க்க போறேன்னு போய் அங்கேயே தங்கிட்டானோ என்னமோ. அது எந்த இடம்னு தெரிஞ்சிருந்தாலும் நாமளாவது அங்க போகலாம். என்ன பண்றதுன்னு. என்னம்மா நீ பாட்டுக்கு தனியா பேசிட்டே இருக்க? எனக்கு வில்லியே இவதான். பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, அதான் எனக்கு நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். விளக்கம் போதுமா? உனக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடியே, உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்படி தனியா நின்னு பேசிதான் ஊருக்கெல்லாம் தெரியும். ஏமா பைத்தியமா நீ தனியா நின்னு பேசிட்டு இருக்க? பின்ன என்னடி தேனு, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் யார்கிட்ட தான் பேசுறது? பேசாம வாய் நமன்னு இருக்குது, அதான் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னியே, எங்க போறதுக்கு? வேற எங்க? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஓ, அத சொன்னியா? நான் வேற என்னமோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டி. நீ என்னமோ நினைச்சிட்டு போ, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோயே, எனக்கும் பைத்தியம் முத்திரும். போ 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 போ. இவ தெரிஞ்சு சொல்றாளோ இல்ல தெரியாம சொல்றாளோ தெரியாது. ஆனா இங்க இருந்தா அது நடக்கும் போல இருக்கு. இந்த சக்தி பயலுக்கு கூட்டாளியா சேர்ந்ததுனால குறி நம்ம பக்கம் திரும்பிருச்சு. இவன் எங்க இருக்கானோ? இந்த வேலையை நேத்தே செய்யாம போயிட்டேன். கால் பண்ணா ₹1 வேஸ்டா போயிடும் நினைச்சோம்னா நம்ம வேலைக்காகாம போயிடுவோம். முதல்ல அவனுக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்போம். ஹலோ, சொல்லுங்க அத்தை. தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் அத சொல்லுங்க. பாருங்க, மந்திரவாதியை புடிச்சு வரேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கே வரல, அதான் எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் வெளியே கிளம்புனேன். உங்களை வந்து பார்த்தேன், நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. பாவம் எழுப்ப வேண்டாம்னு விட்டுட்டேன். அப்படியா?
இங்க நான் உயிரை கையில புடிச்சிட்டு உக்காந்துருக்கேன், ராத்திரி பூரா தூங்கல. எங்க அந்த பேய் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுமோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்க. சரி, யாராவது மந்திரவாதி கிடைச்சாங்களா இல்லையா? ஒரு பெரிய மந்திரவாதி பத்தி சொன்னாங்க. காலையில போய் பார்க்கலான்னு கிளம்புனேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதை முடிச்சிட்டு நாளைக்கு நைட் தான் பார்க்கலான்னு இருக்கேன். இதோ பாருங்க, அது எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் அது தூக்கி போட்டுட்டு அந்த மந்திரவாதியை போய் பார்த்துட்டு வாங்க. இது பாருங்க, இன்னைக்கு முடியாது. இந்த பாருங்க தம்பி, என்னால தனியா அந்த பேய் கிட்ட போராட முடியாது. நீங்க வந்துருங்க. இத பாருங்க அத்தை, நீங்க எதுவும் பண்ணலன்னா அந்த பேய் உங்களை எதுவும் பண்ணாது. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருங்க. தம்பி தம்பி, ஐயோ போனை கட் பண்ணி தொலைச்சிட்டானே. சக்திக்கு அந்த ஆஸ்பத்திரியில் அப்படி என்ன பெரிய வேலை இருக்கும்? அந்த ரிஷி பயலுக்கு இவனுக்கு ஆகாது. அப்படி என்ன அந்த ஆஸ்பத்திரியில வேலை? ஆமா, அதான் கதையா? அங்க அந்த லட்சுமி இருக்கால, அப்பா அவன் இங்க சீக்கிரமா வரவே மாட்டான். நமக்கு சாவு நிச்சயம்தான். வாமா லட்சுமி. ரிஷி தம்பி எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. சரிம்மா. வா. இவ இங்க வீட்டுக்கு வந்துட்டா, அவனுக்கு ஆஸ்பத்திரியில என்ன வேலை?